ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இதில் நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான வியூ கிடைக்கும், சரிங்களா? அதாவது இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரேடில் வரும்போது எமோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கிராஸ் பண்ணுவோம், சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ட்ரேட் எடுத்த அப்புறம் உங்களுக்கு கட்டாயமாக லாஸ் வரும். அப்படி லாஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்படும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த பிகினிங் ஸ்டேஜில் வரைச்சா நமக்கு இந்த இஷ்யூ எல்லாமே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, லாஸ் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக எப்படி இருக்கும் நம்ம மைண்ட் செட் அப்படின்னா, ரொம்ப பதட்டமான நிலையில் தான் நம்ம இருப்போம். அது நீங்கள் உள்ளே வரைச்ச நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உள்ளே வரைச்ச அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த சின்ன லாஸில் நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு 1 வீக் ட்ரேட் எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். அது என்ன, எதுக்காக தப்பு பண்ண அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம், ட்ரேடு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. ட்ரேடு எடுத்த அப்புறம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ட்ரேடு எடுத்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டு தான் பெரிய லாஸ்க்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், சரியான இடத்த கண்டுபிடிங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 பாயிண்ட் எப்படியாச்சும் உங்களுக்குன்னு ஒரு பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ரீசன் இருக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கன் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிற விஷயமே அதுதான். அதாவது நீங்கள் கன் ஃபயர் பண்ணும்போது உங்களோட ஐ ரொம்ப முக்கியமான வைட்டல் ரோல் அதில், சரிங்களா? உங்கள் ஐயோட ஃபோக்கஸ் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். உங்கள் பக்கத்தில், அதாவது நீங்கள் கன் ஃபயர் பண்ணுற இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு வளைவு மாதிரி இருக்கும், சரிங்களா? அது நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்காக உங்கள் ஐ தென் கான்டெக்ட், அப்புறம் அந்த கன் எண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டிப் மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த 3 கனெக்ட் ஆகும்போது டார்கெட்டையும் கரெக்டாக வச்சிங்கன்னா 4th, இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, கரெக்டாக அந்த இடத்துல உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். அதே போல் தான் ட்ரேடிங்கில் எப்படியாச்சும் ஒரு 5 ரீசன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், சரிங்களா? மார்க்கெட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், வெயிட்டேஜை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது பை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸை உங்களுக்குள்ளே கண்டுபிடிங்க. ட்ரேட் எடுக்கும்போது இந்த 5ம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதில் கட்டாயமாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நான் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வரைஞ்சேன். ஆனால் இங்கே நான் டே கன்வெர்ட் பண்ணச்சா நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு, சரிங்களா? என்னால் மார்க்கெட்டை சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட் இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், சரிங்களா? வரக்கூடிய வாரத்தில். அதனால் முழுவதுமாக நீங்கள் அடுத்த வாரத்தில் இன்ட்ராடேயில் அதுலேயும் எஸ்பெஷலி ஸ்கேல்பிங் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் சரியும் போது மார்னிங்கே நல்ல ஒரு வீழ்ச்சி இருக்கும், சரிங்களா? அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வீழ்ச்சிங்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அதாவது என்ன அப்படின்னா, ரொம்ப வீழ்ச்சி ஆகும்போது மார்னிங்கே என்ன ஆகும்னா கீழே சரிஞ்சிடும். அப்படி கீழே ரொம்ப சரிஞ்சவொடனே நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட், ஏன்னா செல் பண்ண எல்லோரும் திரும்ப என்ன பண்ணுவோம், ஆர்டர் க்ளோஸ் பண்ணால் திரும்ப பை பண்ணணும். அப்போது ஒரு ஃப்ளக்சுவேஷனில் மேலே வரும். இதில் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க, பதட்டமான சூழல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் 50,450க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புட்டை பை பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இருப்பினும் இது ஹைலி ரிஸ்க். புட்டை ஹோல்ட் பண்ணுறது ஹைலி ரிஸ்க். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கான சூழலை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 51,775 வரைக்கும், சரிங்களா? அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த சூழலில் அன்னன்ன டேக்கு மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பட் இது மட்டும் இல்லை,
வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு வைட்டலான ரோல். சரிங்களா? நீங்கள் எதில் ட்ரேட் எடுத்தாலும் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடக், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் இதை ஒன்ஸ் எப்போதுமே நீங்கள் வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த மட்டும் சரிங்களா ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும். சரிங்களா? லிக்விடிட்டி இருக்காது. அதனால் இது பெரிய லெவலில் என்ன ஆகாதுன்னா பேங்க் நிஃப்டியை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா லிக்விடிட்டி இருந்தால் மட்டும்தான். இப்போ என்ன அப்படின்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் போது, ஏன்னா இங்கே என்ன ரீசன் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு நமக்கு ரீசன் தெரியாது. அதாவது பேங்க் நிஃப்டியில் யாரும் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் அதில் போய்ட்டு இன்ட்ராடேலாம் பண்ண போகிறதில்ல. பேங்க் நிஃப்டியை வச்சு நீங்கள் ஆப்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் பேங்க் நிஃப்டியை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு வெயிட்டேஜை ஷோ பண்ணுறேன் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த மட்டும். சரிங்களா? ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்தந்த டேயை பொறுத்து தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கிளியராக இல்லை. இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் பைக் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போர்ட் லைனில் வந்தாலுமே பாருங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கன்சாலிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் இன்னுமே இதில் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எஸ்பிஐயும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சிஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? கோடக் மட்டும் சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போகும். ஆனால் இது ஒரு பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. ஆனால் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோடக் பேங்கில் தனியாகவே ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த 5 ஸ்டாக்குமே பெரிய லெவலில் என்ன பண்ணல அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் சொல்லிட முடியாது. எதுவுமே ரொம்ப கிளியராக இருக்குது அப்படிங்கிற வியூ இதில் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இன்ட்ராடே பண்ணுறதுலையும் அதுலேயும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுலையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹோல்டிங் சைடு ஹைலி ரிஸ்க். ஸோ இது எல்லாமே சரிங்களா? இவ்வளோ விஷயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இவ்வளோ விஷயம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இது இனிஷியலாக நீங்கள் பார்க்கச்சா கடினமாக தெரியும். அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதை ஒரு 3 months ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதாவது பேங்க் நிஃப்டிக்கு பிஹைண்ட் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.